நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வைகாசி மாதத்தினுடைய பலாபலனை பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதம் மிகப்பெரிய ஒரு யோகமான மாதம், மாதவ மாதம். இந்த வைகாசி மாதம்னு எடுத்துட்டாலே ஒரு மாத பிறப்பில் ஒவ்வொரு மாதமுமே புனித நீராடனா அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இந்த வைகாசி மாதத்தில் எவர் ஒருவர் கங்கா ஸ்நானம் பண்ணுறாரோ அவர் 7 ஜென்மத்துக்கு பாக்கியவான மாறுறார் அப்படின்னு இந்த வைகாசி மாதத்தினுடைய பலாபலன் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுபதி புண்ணிய காலம், வைகாசியில் சூரியன் சஞ்சாரம் பண்ணும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது. யாரெல்லாம் பெருமாள் கோயிலில் அந்த கொடிமரசை சேவாத்தி பண்ணுறாலோ, 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை யார் டச் பண்ணுறாலோ அவள் மிகப்பெரிய ஒரு ராஜகுமாரனாக பிறக்கிறான் அப்படின்னு ஜோதிட விதியே சொல்லப்படுது. அது மட்டுமல்லாமல் மகாவிஷ்ணுவை வணங்குறது, துளசி மாலை சாத்தி இந்த மாதம் முழுவதும் சனிக்கிழமை தோறும் மகாவிஷ்ணு நீங்கள் வணங்குறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரப்போகுது இந்த மாதத்தில் உங்களுக்கு. அது மட்டுமல்லாது இந்த வைகாசி பௌர்ணமி மிக 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 யோகமான பௌர்ணமி. சித்த புருஷர்களினுடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரப்போகிறது இந்த வைகாசி மாதத்தில். அதுவும் இந்த வைகாசி விசாகம் முருகப்பெருமான் ஆறுமுகன் ஜனனம் செய்த மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. கூடுதல் சிறப்பை தரும் அப்படின்னு இந்த மாதத்துக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரப்போகுது. அதுவும் இல்லாமல் தொழில் செய்கிறவங்க, தொழில் புரியறவங்க, தொழில் மேலே வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தேவி கன்னிகா பரமேஸ்வரியை வணங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைவது முற்றிலும் சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. மோகினி அவதாரம் பெற்ற மாதம், அதனால தான் இது மாதவ மாதம் அப்படின்னு சொல்லு. பெருமாளே மோகினி அவதாரம் பெற்ற மாதம் இந்த மாதம். அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு வெற்றி தரக்கூடிய, யோகத்தை தரக்கூடிய, நமக்கெல்லாம் பராக்கிரத்தை தரக்கூடியவர் நரசிம்மன் பிறந்த மாதமாக இந்த மாதம் சொல்கிறது. முழு வெற்றி இந்த மாதத்தில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன செய்ய போகிறோம், இத்தனை விசேஷமுள்ள இந்த மாதத்துடைய பலாபலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாருங்கள். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமய். வைகாசி மாதம், இந்த குரோதி ஆண்டில் வைகாசி மாதத்துடைய பலாபலனை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையாக இன்றைக்கு கடக ராசியினுடைய இந்த மாதத்தினுடைய பலனை நம்ம பார்க்க இருக்கிறோம். கடக ராசி அப்படின்னாலே ரகசிய ராசி அப்படின்னு பேர். ஆமாம், மற்றவாளுடைய அத்தனை விஷயங்களையும் உள்வாங்கி கொண்டு தன்னுடைய விஷயங்களை 1% கூட வெளியில் போகாமல் பார்த்துருக்கக்கூடிய ராசி பார்த்தோம் அப்படின்னா இந்த கடக ராசி. எப்பயுமே ஒரு குறிக்கோளோடு வாழக்கூடிய ராசி இந்த ராசி. அந்த ராசியினுடைய விஷயம் என்ன ஆகுது, இந்த வைகாசி மாதத்தினுடைய பலாபலன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஜென்ம ராசியாதிபதியான சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய பிறப்பிலே ஆட்சி பெற்றிருப்பது, தன்னுடைய ஸ்தான பலம் பெற்றிருப்பது உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அற்புதமான பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படின்ற விஷயத்தை முதல்ல எடுத்துக்கலாம். ஆமாம், 2வது விஷயம் என்னென்னா, உங்களுக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறது. ரெட்டிப்பு வருமானத்தை தரப்போகிறது. இந்த குரு பகவான் சஞ்சாரம் பண்ணதால் மிகப்பெரிய ஒரு யோகத்தை நீங்கள் இப்போ அடைய போகிறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் 11இல் இருப்பது அற்புதமான பலன்களை தரும். அரசியல் பிரமுகர்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையும். ஆமாம், எல்லாமே எலெக்ஷன் போட்டுட்டு ஓட்டு போட்டுட்டு தன்னுடைய ரிசல்ட் எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடிய கால அவகாசமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதத்தினுடைய கடைசியினுடைய பகுதி உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது அப்படின்ற ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கலாம். 2ஆம் இடம் உங்களுக்கு 11ஆம் இடம் இருக்கிறதுனால, 2க்குரியவன் 11இல் இருக்கிறதுனால ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகி நிறைய பிரச்சனைகள் இருந்து டைவர்ஸ் ஆகி விவாகரத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் திருமணத்தை நோக்கி இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். 2ஆம் திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதீதமாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. ஆக முயற்சி பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த 2ஆம் திருமண வாய்ப்புகள் அமையும் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணும்போது உங்களுடைய சுய முயற்சியோடு யாராவது ஒருத்தரை கூட சேர்த்துக்கோங்க. உங்களோட நண்பர்களாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம். யாராவது ஒருத்தவங்க ஒரு புது முயற்சி செய்யும் போதும், ஒரு சொத்து வாங்குகிறோம், ஒரு முக்கியமான ஒரு இடம் வாங்குகிறோம், வாகனம் வாங்குகிறோம் அப்படின்னா
கூட ஒருத்தர் நண்பரை ஒருத்தரை கூட்டிகிட்டு போங்க, உங்களுடைய காரியங்கள் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், இந்த மாதத்தினுடைய மத்தியம பலன் என்ன சொல்லுது உங்களுக்கு இந்த கடகராசி நேயர்களுக்கு அப்படின்னா, ஸ்தான பலம் சொல்லக்கூடிய 8ல் சனி பகவான் இருக்கிறார். 8ஆம் இடத்துல சனி பகவான், ஆயுள்காரகன் 8ல் இருப்பது. 8ஆம் இடம்னாலே ரகசியம் அப்படின்னு பேர், அந்த காலத்தில் புதையல்னு பேர். அப்போ ரகசிய அறிவுகளை இந்த சனி பகவான் கொடுக்கிறார் உங்களுக்கு. சனி பகவான் 8ல் இருந்தால் என்ன நடக்கும்? ஆயுள்காரகனே 8ஆம் இடத்துல இருந்தால் ஆயுளுக்கு பங்கம் வராது. என்ன சார், அஷ்டம சனி நடக்குது, நீங்கள் போயிட்டு ஆயுளுக்கு பங்கம் வராதுன்றீங்களே. அப்போ ஆயுளுக்கு பங்கம் வராது அப்படின்றத ஆணித்தரமாகவே நம்ம சொல்லலாம். உங்களுடைய உடலையும் உங்களுடைய மனதையும் இந்த சனி பகவான் இந்த காலகட்டத்திலே பக்குவம் அடைகிறார் அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சனி கொடுக்க எவர் தொடுப்பார், சனி போல் யாரும் கொடுக்கவே முடியாது. இந்த அஷ்டம சனி காலத்தில் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவமே கிடைக்கப் போகிறது. இதை வைத்துக்கூட தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சஞ்சாரம் பண்ணணும், நடத்தி ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த சனி பகவான் உங்களுக்கு பலனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் ராகு 9ல் பாக்கியஸ்தானத்தில் போயிட்டு செவ்வாய் ராகு இருக்கிறதுனால வாகனம் ஓட்டக்கூடியவர்கள், இந்த பேருந்து இந்த நடத்துனர் இருக்கட்டும், இந்த டிரைவர்ஸ் இருக்கும், இந்த டிரைவர் தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அற்புதமான ஒரு காலகட்டம். ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது இந்த ராகு பகவானால். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய யார் இந்த டிரைவர்லாம் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை இந்த முருகப்பெருமானுடைய விஷயத்தை பாருங்கள், அல்லது வெள்ளிக்கிழமை இந்த அம்பாள்கிட்ட விஷயத்தை பார்த்துக்கோங்க. 2 விஷயத்த பார்த்துக்கோங்க. நிறைய டிரைவரை பார்த்துட்ருப்போம், ஏதாவது ஒரு வாகனத்தை தினமும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐயனார் கோயில்லையோ இல்லை அம்பாள் கோயில்லையோ வழிபட்டு தான் எடுப்பாங்க. அந்த டிரைவர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போவாங்க. தொழிலை முதல்ல மதிக்கணும். டிரைவர்லாம் இருக்கிறவங்க முதல்ல உங்களுடைய தொழிலில் முதல்ல மரியாதை கொடுங்க. மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு இந்த டிரைவர்ஸ் இந்த மாதத்தினுடைய சம்பளமே உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும். ஆமாம், டிரைவர்களுக்கு யோகம் இந்த மாதம், வைகாசி மாதம் கடகராசி டிரைவர்கள் அத்தனை பேருக்குமே யோகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் என்னென்னா, ராகு பகவான் 9ல் சஞ்சாரம் பண்ணுறச்சே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ட்ரேடிங் துறையில் இருக்காங்க இல்லைங்களா, ஆமாம், தினம் ஏதாவது ஒரு முதலீடு பண்ணிட்டு நம்மளுக்கு பணம் வருமா இல்லை லாஸப்பே ஆகுமா, அந்த கீழே இறங்குமா மேலே ஏறுமான்ற ஒரு கணக்கீடுகளை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தினுடைய மத்தியமத்தில் என்ன நடக்குது அப்படின்னா அற்புதமான ஏற்றங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படும் இந்த கடகராசிக்கு. அதே மாதத்தில் 10ஆம் இடத்துல புதன் திக்பலம் பெறார். எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10ல் திக்பலம், ராசிக்கு புதன் பகவான் திக்பலமாக இருக்குது. அப்போ கடகராசிக்கு 10ல் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்ததால் 2மே திக்பலம். அப்போ தொழில் சார்ந்த முதலீடுகள் செய்யலாம். கடகராசிகள் தொழில் சார்ந்த முதலீடுகளை நம்பிக்கையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். அதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தொழிலில் ரெட்டிப்பாக்கலாம். அதாவது பிஸ்னஸை வேறு இடத்துக்கு கொண்டு போய்க்கலாம், கிளைகளை உருவாக்கலாம். இந்த கடகராசி இந்த மாதத்தில் சார் என் பிஸ்னஸ் நல்லா நடக்குது, இன்னொரு இடத்துக்கு என் தொழிலை வைக்கலான்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதத்தில் கட்டாயம் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். முக்கியமான விஷயம் திருமணம். அப்போ திருமணத்திற்காக ரெடியாக இருக்கக்கூடிய மணமகன் மணமகள் கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால, 2ஆம் இடம் லாபத்தில் இருக்கிறதுனால திருமண பாக்கியங்கள் கைகூடும், திருமண வரன்கள் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆக இந்த மாதம் கடகராசிக்கு ஒரு அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் தருகிறது அப்படின்றது தான் இந்த மாதத்துடைய பலாபலன்களாக சொல்லப்படுகிறது. இந்த மாத பலன்கள் ஒரு ஜாதகத்தில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது பெருமளவு சோபிக்குதா அப்படின்னு பார்க்குறச்ச ஒரு ஜாதகத்தில் ஒரு 30% ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் 30%? மீதி 70% எங்கே போகுது அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் ராசியை தவிர்த்து லக்னம் இருக்குது, சூரியன் இருக்குது, விதி மதி கதி அப்படின்னு நிறைய விதிகள் ஜாதகத்தில் இருக்குது. அதனால் ஒரு பொதுவான ஒரு பலன்தான் இந்த மாத பலன் என்பது தனக்கு ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் இது அப்படியே நடக்கிறதுன்றதெல்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை வச்சு தான் நம்ம முழுமையாகவே சொல்ல முடியும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தினுடைய லக்னம் என்ன, உங்களுடைய ராசி அதிபதி எந்த சாரம் பெற்றிருக்கார், அப்போ லக்னாதிபதி எந்த சாரம் விழுந்திருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தான் தசாபுத்தி என்ன, அந்தரம் என்ன, சூட்சம் என்ன,
இது எல்லாம் பார்த்தா தான் ஒரு ஜாதகத்தினுடைய முழு பலனை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதனால் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், உங்களுடைய ஜாதகத்தினுடைய பலாபலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற என்னுடைய மொபைல் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதகத்தினுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களுடைய பிறந்த தேதி, இடம் அனுப்பி வைங்க. உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த அம்பாளினுடைய அருளை முழுவதுமாக பெற்றிடுங்க. வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.